உண்மையிலே தண்ணி குடிக்கிறவன் தான் வலுவா இருப்பான், தண்ணி இல்லாதவன் தான் சொங்கியா இருப்பான். ஆனா இங்க என்ன நடக்குது, தண்ணியை குடிச்சவனுங்க சொல்றாங்க எனக்கு வலு இல்லை ஜாலுத்தை ஜெயிக்கிறதுக்கு. சோ இங்க ஜாலுத் அப்படிங்கிறது ஒரு என்ன சொல்றது, மாயை, சாத்தான், காமம், கோபம், பற்று, பேராசை, அகங்காரம். அப்ப இப்ப காமத்தை விடுன்னு கடவுள் சொல்றாரு. ஆனா விடவே இல்லை அப்படின்னா கடைசி நேரத்துல வந்து ஒரு கவர்ச்சிகரமாக ஆணோ பெண்ணோ இருக்கும்போது டக்குன்னு விழுந்துருவாங்க. ஏன்? அதற்கான பயிற்சி இவங்க பண்ணலையே. அதை வைத்துதான் அவங்களுக்கு கடைசியில வந்து முடிவு பண்ணுவாங்க, சொர்க்கத்துல இவன் ராஜா ஆகுறதுக்கு முதல்ல உள்ள சொர்க்கத்துக்குள்ள போறதுக்கே இவனுக்கு தகுதி இருக்குதான்ட்டு. ஏன்னா சொர்க்கத்துல பரிசுத்தமான மனைவிகள் கொடுக்கப்படும் இருக்குது. அப்ப பரிசுத்தமான மனைவியை பிடிச்சி காம வெறி பிடிச்சவனுக்கா கொடுப்பான் இல்லையா? அப்ப இங்க நீங்க காமத்தையே விடலன்னா அங்க எப்படி பரிசுத்தமான மனைவி கிடைப்பாங்க? அப்ப அங்க பரிசுத்தமான மனைவினா இங்க விபச்சார மனைவின்னு அர்த்தம். அப்படி அதாவது காமத்துல இருக்கிறாங்க. அப்ப அந்த காமத்தை விடுறவங்களுக்கு தான் அங்க வேலையே. அப்ப இன்று போர்